Hi everyone, Vanakkam and welcome to Good Evening Canada, Indian show sponsored by Home Life Future Realty Inc. Selva Vettivel. Time வந்து 9:04 p.m. in Toronto and the temperature is 16 degrees Celsius. I know கொஞ்சம் குளிர் தொடங்குது, கொஞ்சம் fall temperature ஆகுது, so everyone's getting a little bit sad. Hopefully இன்னும் கொஞ்ச நாள் உங்களுக்கு warm வர மங்கியாது, but we will look forward to that. So for agenda இன்றைக்கு நிறைய உங்களுக்கு அப்டேட்ஸ் இருக்குது. More particularly இப்போ எலெக்ஷன் நடந்தோன்னு இருக்குது, அதை பற்றி தான் கொஞ்சம் கூடுதலாக கலைக்க போகிறோம். So starting off today, top of the hourல we have எங்களோட நியூஸ் எடிட்டர் லங்கதாஸ் பத்மநாதன். வந்து பேசிக்லி டாக் டு அஸ், கொஞ்சம் கொஸ்டின்ஸ் அவர் பிரெயினை கொஞ்சம் பிக் பண்ணி இப்போ என்ன நடக்குது, ஒவ்வொரு பார்ட்டியோட என்ன நடக்குது, என்ன விஷயங்கள் கைக்கரியம், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டு ஒரு இன்சைட் வாங்க போகிறோம் அவர்கிட்ட. And then for our Canadian Valam today, we have ரெண்டு election campaign leaders வந்து அவங்க campaigns எல்லாம் நடத்து கொண்டு இருக்கிறோம். இதில் வந்து we have Green Party, Annamie Paul, and then NDP leader Jagmeet Singh. அவை ரெண்டு campaignum பார்க்க போகிறோம். And then we have the currency rates for today. And then கலையரங்கம் எல்லாருக்கும் ட்ரீட் இருக்கு. It's a minnal production. செந்தல் குமரனும் சூப்பர் சிங்கர் ஸ்ரீனிஷா பாடினது. இது வந்து விஜய் and Ajit ரெண்டு பேரோட பாட்டை வந்து ஒரு மேஷப் செஞ்சுருக்கேன். So we can look forward to that. And then we have the weather and our news. So without delay, again, top of the hourல வந்து, so again, எல்லாருக்கும் தெரியும் எலெக்ஷன் நடக்குது, அது நெருங்கோட வாரம்ட்டு. இதில் வந்து எல்லாரும் இப்போ கேம்பெயின் ரொம்ப ஃபோர்ஸாக எல்லாம் நடத்தி கொண்டே இருக்கிறோம். அண்ட் இன்றைக்கு பார்க்கும்போது இப்போ அவங்களோட ஷோ நடக்கிற சேம் டைமில் குபேக்கில் வந்து ஃபர்ஸ்ட் டிபேட் வந்து நடக்குது. இதை வந்து we have Justin Trudeau, liberal leader, and then we have Erin O'Toole, conservative leader, Jagmeet Singh, NDP ஓட leader, and Yves Francois Blanchard, who is a Bloc Quebec and leader. So இவங்க நாலு பேரும் வந்து டிபேட் நடந்துகிட்டு இருக்குது from 8 to 10 p.m. வரைக்கும். So they're going to be talking about that too, so we can catch up on that later as well. But again, so firstly, we're going to pick our news editor, Lankadas Padmanabhanoda brain. Vanakkam Lankadas. வணக்கம் நேயர்களே. Okay, so going into this, உங்களோட first question, we'll dive right into it. So இதில் வந்து இப்போ most important election time வரும்போது Canadians-க்கு வந்து they have to choose a party. இப்போ என்னென்ன விஷயங்கள் வந்து இப்போ கனேடியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க அந்த சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு க்ரைட்டீரியா வச்சுக்கொண்டு what matters are they looking out for? வழமையான தேர்தல்களிலே கனேடியர்கள் தங்களுடைய வாக்கை வழங்குவதற்கு முன்னர் முக்கியமாக 4-5 விடயங்களைத்தான் கருத்திலே கொள்வார்கள். பொருளாதாரம், எக்கானமி முதலாவது ஒரு விடயமாக இருக்கும். ஹெல்த் கேர் என்னும் ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருக்கும். குழந்தைகள் சம்பந்தமான, கல்வி சம்பந்தமான விடயங்கள் இன்னும் ஒரு விடயமாக இருக்கும். அதை தவிர ஃபாரின் பாலிசி மற்றும் கிளைமேட் சேஞ்ச் என்பது கடந்த சில வருடங்களாக, கடந்த சில தேர்தல்களிலே மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கும். கனடா வெளிவிவகார விடயங்களிலே, வெளிநாடுகளின் விடயங்களிலே என்ன நிலைப்பாடை கொண்டிருக்கிறது, அதே நேரத்திலே இந்த கிளைமேட் சேஞ்ச் என்று உலகளாவிய ரீதியிலே பேசப்படுகின்ற விடயத்திலே கனடாவினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது என்று சொல்லியிருந்தேன். இம்முறை இந்த விடயங்களோடு இன்னும் சில விடயங்கள் கூடுதலாக மக்கள் கவனத்தை பெறுகின்றன, அல்லாவிடில் மக்கள் பேசுகின்ற விடயமாக இருக்கிறது. நிச்சயமாக கோவிட் ரிலீஃப், அல்லாவிடில் கோவிட் மீட்பு என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக பேசப்படுகிறது. இந்த கோவிட் காலங்களிலே வருகின்ற ஒரு தேர்தல் என்ற காலத்தினால் அது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது. எமர்ஜென்சி ப்ரிப்பேர்னஸ், அவசர கால நிலைக்கு தயாராக இருப்பது என்பது, இந்த கோவிட் வந்த போதுதான் ஒரு விடயத்தை அறிந்து கொள்வோம். ஒரு நாடாக நாங்கள் ஒரு அவசர கால நிலையை எதிர்கொள்வதற்கு எந்த அளவிற்கு தயாராக இருந்தோம் என்று. அது பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்டாக இருந்தால் என்ன, அல்லாவிடில் பொருளாதார ரீதியிலாக இருந்தால் என்ன. ஆகவே அந்த விடயம் நிச்சயமாக கனேடியர்கள் இம்முறை முக்கிய விடயமாக பார்க்கிறார்கள். அதை தவிர துப்பாக்கிகள், கன் கண்ட்ரோல் என்ற ஒரு விடயம் இம்முறை முக்கிய ஒரு விடயமாக இருக்கிறது. கிரீன் எனர்ஜி இம்முறை ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. இதை தவிர இண்டிஜினஸ் இஷ்யூ என்பதும் இம்முறை ஒரு முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்று கேட்டால் நிறைய முன்னாள் வதிவிட பாடசாலை குழந்தைகளுடைய கல்லறைகள் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் தான் இந்த தேர்தல் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த இண்டிஜினஸ் இஷ்யூ என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. இறுதியாக மிக முக்கியமாக கட்டாய தடுப்பூசி, மேண்டட்டரி வேக்சினேஷன் என்ற விடயத்திலே கட்சிகளின் நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது. ஸ்மால் பிசினஸஸ் எல்லாம் பொருளாதாரத்துக்குள் வரும் என்று பறையால் அதை நான்
தனியாக குறிப்பிடவில்லை. இவ்வளவுதான் இந்த முக்கியமான விடயமாக இம்முறை கனேடியர்கள் பார்க்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய வாக்கை செலுத்துகின்ற போது இந்த விடயங்களிலே ஒரு கட்சியும் அல்லாவிடில் தாங்கள் வாக்கு செலுத்துகின்ற தொகுதியிலே இருக்கின்ற ஒரு வேட்பாளரும் என்ன நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறார்கள் என்பதை பின்புலமாக கொண்டுதான் கனேடியர்கள் தங்கள் வாக்களை அளிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பது மிக முக்கியமானது. ஆகவே தேர்தல் காலத்திலே கனேடியர்களுடைய முக்கிய விடயமாக பார்க்கப்படுவதும் நான் குறிப்பிட்ட இந்த விடயங்கள் தான். அது நீங்கள் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் வெரி வெரி ட்ரூ தான். இப்போ நாங்கள் பார்க்கும்போது இப்போ எஜுகேஷன், நாங்கள் கனடா யோசிச்சான எஜுகேஷன், ஹெல்த், இந்த மாதிரி ஒரு இன்க்ளூசிவ்னஸ் நிறையா இந்த விஷயங்கள் சம்மந்தப்பட்டு இருக்குது. அண்ட் சொன்ன மாதிரி கிளைமேட் சேஞ்சும் இப்போ அப்கமிங் இயர்ஸில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் தான். ஸோ தேங்க்யூ ஃபார் தேட். ஸோ அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு வந்து இப்போ ஸோ ஃபார் எலெக்ஷன் கேம்பெயின் நடந்து கொண்டு இருக்க ஒவ்வொரு கட்சிகளோட நிலப்பாடு என்ன? அநேகமாக எல்லா கட்சிகளும் பிரதான கட்சிகள் அனைத்தும் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவை வெளியிட்டு விட்டார்கள். இறுதியாக நேற்றைய தினம் லிபரல் கட்சி தங்களுடைய மேனிஃபெஸ்டோவை வெளியிட்டார்கள். நிகழ்ச்சியின் இறுதியிலே அதை பற்றி நாங்கள் கொஞ்சம் விரிவாக பேசலாம். எல்லோருமே நான் மேலே குறிப்பிட்ட விடயங்களிலே தங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்பதை ஓரளவிற்கு கோடிட்டு காட்டியிருக்கிறார்கள். பெரிய அளவிலே இவர்களிடம் வித்தியாசங்கள் இல்லை. எப்பொழுது நாங்கள் எங்கள் பட்ஜெட்டை சரி செய்வோம், பேலன்ஸ் பண்ணுவோம் என்றதிலே வித்தியாசம் இருக்கலாம். மேண்டட்டரி வேக்சினேஷன் என்ற விடயத்திலே சில வித்தியாசங்கள் இருக்கலாமே தவிர மற்றபடி அனைத்து கட்சிகளும் தங்களுடைய நிலைப்பாடுகளை வித்தியாசமாக கொண்டிருப்பதில்லை. ஆனால் அந்த நிலைப்பாடை எவ்வாறு சென்றடைய போகிறோம் என்பதில் தான் அவர்கள் வித்தியாசம் காட்டுகிறார்கள். ஆகவே கொஞ்சம் இலகுவாக சொல்வதானால் அவர்கள் டெஸ்டினேஷனை ஒன்றாகத்தான் வைத்திருக்கிறார்கள். அதற்கு செல்கின்ற ரூட் டிரெக்ஷனை தான் அவர்கள் மாற்றி அந்த டிரெக்ஷன் செல்ல வேண்டிய அந்த காலத்தை தான் அவர்கள் மாற்றி வைத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த கோவிட் ரிலீஃப் என்பது எவ்வாறாக கையாளப்பட வேண்டும், எமர்ஜென்சி ப்ரிப்பேர்னஸ் என்பது எவ்வாறாக இருக்க வேண்டும், இண்டிஜினஸ் இஷ்யூவை எவ்வாறு நாங்கள் கையாள வேண்டும், சீனியர் கேர், சைல்ட் கேர், எஜுகேஷன், ஹெல்த் கேர் போன்ற விடயங்களை எவ்வாறு கையாள வேண்டும், கிரீன் எனர்ஜி, பைப்லைன் இஷ்யூ, வெஸ்டிலே கனடாவினுடைய மேற்கு பகுதியில் இருக்கின்ற மாகாணங்களில் இந்த பைப்லைன் இஷ்யூ ஒரு மிக முக்கியமான ஒரு விடயமாக பேசு பொருளாக இருக்கிறது. ஆகவே எல்லா கட்சிகளும் இந்த விடயங்களில் தான் கவனம் செலுத்துகிறார்கள். ஓரளவுக்கு இவர்களுடைய நிலைப்பாடு என்று பார்த்தால் அந்த நம்பர்ஸ் மைட் டிஃபர். ஒரு கட்சி கொஞ்சம் கூடுதலான பண உதவியை அதுக்கு வழங்கலாம், இன்னும் ஒரு கட்சி ஒரு விடயத்துக்கு குறைவாக இருக்கலாம். ஆனாலும் அநேகமான கட்சிகள், பிரதான கட்சிகள் ஒரே மாதிரியான ஒரு நிலைப்பாடைத்தான் கொண்டிருக்கிறார்கள். ஒன்று. இரண்டாவது கலைவாணி, லெட்ஸ் நாட் கிட் அவர்செல்ஃப். இந்த தேர்தல் என்பது இரண்டு கட்சிகளுக்கு இடையான ஒரு போட்டி தான். லிபரல் கட்சி அல்லாவிடில் கன்சர்வேட்டிவ் கட்சி. என்டிபி என்பது ஒரு மூன்றாவது ஒரு வைல்ட் கார்டாக வருவதற்கான சந்தர்ப்பம் தான் அதிக அளவில் இருக்கிறதே தவிர என்டிபி ஆட்சி அமைக்கும் என்று யாரும் பெரிய அளவிலே கனவு காண வேண்டிய ஒரு தேவை இல்லை. சில வருடங்களுக்கு முதல் ஜாக்லேடன் தலைமையிலான என்டிபி கட்சி மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஒன்றை கண்டது. அது என்டிபி கட்சியினுடைய எழுச்சி மாத்திரமில்ல, லிபரல் கட்சியினுடைய வீழ்ச்சியாகவும் இருந்தது. ஆகவே என்டிபியினுடைய ஒரு எழுச்சி என்பதை தவிர கன்சர்வேட்டிவுக்கும் லிபரல் கட்சிக்கும் இடையில் தான் இந்த தேர்தல். என்டிபியும் பிளாக் கிபெக்வாவும் லிபரல் கட்சிக்கும் கன்சர்வேட்டிவுக்கும் பெரும்பான்மை வரக்கூடாது என்பதிலே தான் கவனம் செலுத்துவார்களே தவிர நிச்சயமாக அவர்கள் இருவருக்கும் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவாகத்தான் இருக்கிறது. அப்படி பார்க்கின்ற போது அனாமி பால் பசுமை கட்சியினுடைய தலைவியும் பெர்னி சாண்டர்ஸ் பீப்புள்ஸ் பார்ட்டியினுடைய தலைவரும் தங்களுடைய நாடாளுமன்ற ஆசனத்தை வெற்றி பெறுவதே ஒரு பெரிய விடயமாக இருக்க போகிறது. ஆகவே அவ்வாறான ஒரு நிலையிலே அவர்கள் ஒரு ஆட்சி அமைப்பதற்கான ஒரு நிலைப்பாட்டை எந்த அளவுக்கு கொண்டிருப்பார்கள் என்பது தெரியவில்லை. நீங்கள் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கின்ற போது இன்று பிரெஞ்சு டிபேட் நடக்கிறது என்று சொல்கிறீர்கள். உங்களிடம் பேசுவதற்கு முதல் சிறிய நேரம் பார்த்தேன். அதிலே 4 பேர் தான் ஆக பங்கு வைக்கிறார்கள். அதற்கான காரணம் என்னவென்றால், ஒன்று அது பிரெஞ்சிலே நடைபெறுகிறது. ஆகவே ஏனைய தலைவர்களுக்கு அந்த அளவிற்கு பெரிய ஆதரவு கிபெக்கிலே இல்லை என்பதை தாண்டியும் எல்லா டிபேட்டும் நடைபெறுகின்ற போது கடந்த தேர்தலிலே ஒரு கட்சி எவ்வளவு வீதமான வாக்குகளை பெற்றது என்பதன் அடிப்படையில் தான் அந்த டிபேட்டுக்கு அவர்களை அழைப்பார்கள். குறிப்பாக ஓரளவுக்கு ஒரு யூனிவர்சிட்டிக்கு ஒரு கோர்ஸுக்கு அப்ளை பண்ணுவது போல, நீங்கள் ஹைஸ்கூல்ல எவ்வளவு மார்க்ஸ் எடுத்தீர்கள் என்பதை பொறுத்து தான் அந்த கோர்ஸுக்கு உங்களுக்கான அட்மிஷன் கிடைக்குமோ இல்லையோ. டிபேட்டும் அதே போலத்தான். ஆகவே இந்த கட்சி தலைவர்கள் அந்த டிபேட்டுக்கான சரியான வாக்கு வீதங்களை பெறாவிட்டால் நிச்சயமாக அவர்களுக்கு அந்த அழைப்பு கிடைக்காது. ஆகவே இந்த இரண்டு கட்சிகளுக்கும் இடையிலான ஒரு போட்டியாகத்தான் இருக்கிறது, கன்சர்வேட்டிவுக்கும் லிபரலுக்கும் இடையிலே. அதிலே இப்பொழுது இரு கட்சிகளும் ஒருவரை ஒருவர்
நாளுக்கு நாள் சிறிய சிறிய வித்தியாசங்களோடு தங்களுடைய ஆசன பகிர்வுகளை சீட் அலோகேஷன்ஸை மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் புள்ளி விவரங்கள் கருத்து கணிப்புகள் சொல்லுகின்ற விடயம். கருத்து கணிப்புகள் எப்பொழுதுமே மாறலாம். இந்த தேர்தல் அழைக்கப்படுவதற்கு முன்னர் லிபரல் கட்சிக்கு ஒரு பெரும்பான்மை ஒன்று அமைவதற்கான மெஜாரிட்டி நிச்சயமாக கிடைக்கும் என்ற ஒரு நிலைப்பாடு தான் கருத்து கணிப்பிலே இருந்தது. தேர்தல் அழைக்கப்பட்டு 2 வாரங்கள் முடிவடைந்து விட்டன. இப்பொழுது லிபரலுக்கு மெஜாரிட்டி இல்லை, லிபரலுக்கு மைனாரிட்டி கூட இல்லை, கன்சர்வேட்டிவ்க்கு ஒரு மைனாரிட்டி என்றுதான் கருத்து கணிப்புகள் கூறுகின்றன. ஆகவே தேர்தல் 20ஆம் தேதி வரை இது மாறிக்கொண்டே இருக்க போகிறது. என்ன நடக்க போகிறது என்பது இருக்க போகிறது. ஆனாலும் ஒரு கன்சர்வேட்டிவ்க்கும் லிபரலுக்கும் இடையிலான ஒரு போட்டியாகத்தான் இதை பார்க்க வேண்டும். மெஜாரிட்டியா மைனாரிட்டியா என்பதில் தான் வித்தியாசம். மைனாரிட்டியாக இருந்தால் என்டிபி எத்தனை ஆசனங்களை எடுக்க போகிறது, பிளாக் பெக்வா எத்தனை ஆசனங்களை எடுக்க போகிறது என்பதுதான் இதிலே அந்த வைல்ட் கார்ட் ஃபேக்டராக இருக்கும் என்று நினைக்கிறேன். Oh, yeah, thank you. It's very insightful. I think நீங்கள் சொல்கிற மாதிரி I think same thing. எல்லாரும் கேட்டால் எந்த பார்ட்டி vote பண்ணாண்டா கூடுதலாக லிபரலாக கன்சர்வேட்டிவாக அந்த 2 பார்ட்டிஸ் தான் யோசிப்போம். வேறு எந்த பார்ட்டியும் யோசிக்கிறேன் இல்லை, பிகாஸ் அந்த லெவலுக்கு வந்ததில்லை ஹிஸ்ட்ரியில். So absolutely right on that. So அந்த ஃபாலோயிங் நோட்டில் லைக் யூ சார் அவைக்கு அந்த போட்டி இருக்குது. இப்போ லிபரல் பார்ட்டி நேற்றைக்கு அவன் பிளாட்ஃபார்ம் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். இது 82 pages. அவை என்னென்ன செய்யப்போம், என்னென்ன விஷயங்கள் அதெல்லாம் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 82 page டாக்குமெண்ட்டில் what do you think என்ன மெயின் பாயிண்ட்ஸ் அவை சொல்லியிருக்கேன் இதில்? கோவிட் ரிலீஃப் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. ஜஸ்டின் ட்ரூடோவை பொறுத்த மட்டிலே கடந்த 2 ஆண்டுகளை அவர் மறக்க விரும்புகிறார். ஒரு கோவிட் காலத்திலே ஒரு அரசாங்கத்தை நடத்திய ஒருவர், ஒரு சிறுபான்மை அரசாங்கத்தை நடத்திய ஒருவர். நான் நினைக்கிறேன் ஜஸ்டின் ட்ரூடோ ஓரளவிற்கு லக்கி. ஒரு சிறுபான்மை அரசாங்கம் இந்த காலத்திலே இருந்தபடியால் பல்வேறு விடயங்களிலே முழுமையான பொறுப்பை அவர் ஏற்க வேண்டிய ஒரு தேவை அவருக்கு இல்லை. எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் தன்னுடைய ஷோல்டரிலே எடுத்து போட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு தேவை ஒன்று அவருக்கு இருந்திருக்கவில்லை. அல்லாவிடில் ஓரளவிற்கு அவர் அவ்வாறுதான் அதை கையாள வேண்டிய ஒரு நிலை ஒன்றையும் இருந்திருப்பார். ஆனாலும் பலருக்கு இருக்கின்ற ஒரு கேள்வி என்னவென்றால், ஒரு 4th வேவின் மத்தியிலே ஏன் ஒரு தேர்தல் ஒன்றை நடத்த வேண்டிய தேவை ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு இருக்கிறது என்று சொல்லுகின்றேன். அந்த கேள்விக்கான பதில் இந்த தேர்தல் முடிவு எவ்வாறு இருக்கிறது என்பதின் அடிப்படையிலே தான் இருக்க போகிறது. அதாவது ஜஸ்டின் ட்ரூடோ இந்த தேர்தலை அழைத்தது சரியா பிழையா என்பதை கனேடியர்கள் 20ஆம் தேதி சொல்வார்கள். அது வாக்காளர்களுடைய கையில் தான் இருக்கிறது. மீண்டும் ஜஸ்டின் ட்ரூடோக்கு ஒரு சிறுபான்மை அரசாங்கத்தை என்றாலும் கனேடியர்கள் அமைக்க விடுத்தால் ஜஸ்டின் ட்ரூடோ தேர்தலை அழைத்தது சரி என்ற ஒரு பதிலாக அது இருக்கும். கன்சர்வேட்டிவ் ஒரு சிறுபான்மை அரசாங்கத்தையோ எல்லாவற்றில் பெரும்பான்மையோ அமைத்தால் பிழை என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கும். ஜஸ்டின் ட்ரூடோ பெரும்பான்மையை அமைத்தால் அவர் அழைத்தது சரி, நிச்சயமாக அவருக்கு ஒரு பெரும்பான்மை ஒன்று தேவை என்று இருக்கும். இந்த கோவிட் என்ற விடயம் பொருளாதார ரீதியிலே ஒரு நாட்டை 20 to 30 வருடங்கள் பின்னகர்த்தும். It sets a country back about 20 to 30 years financially, economically. அவ்வாறான ஒரு நிலை இருக்கின்ற போது அந்த நாட்டை மீண்டும் ஒரு சரியான பாதையிலே அழைத்து செல்வதற்கு ஜஸ்டின் ட்ரூடோ விரும்புகிறார். அந்த அழைத்து செல்வதற்கான திட்டத்தை வகுக்க போபவர் தானாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதற்காகத்தான் அவர் அந்த பெரும்பான்மை என்ற ஒரு இலக்கை நோக்கி ஒரு தேர்தல் ஒன்றை, ஒரு 4th வேவ் என்ற ஒரு விடயம் வந்தாலும் அவர் நிச்சயமாக கொண்டு செல்ல விரும்புகிறார். ஒரு பெரும் தொற்றிலிருந்து வெளிவருவதற்கு 30 to 40 ஆண்டுகள் தேவை என்ற நிலையிலே அதன் ஆரம்பமாக ஒரு 4 ஆண்டை தன்னுடைய திட்டத்தின்படி அமைக்க வேண்டும் என்பதுதான் நேற்றைய தினம் வெளியான லிபரல் கட்சியினுடைய தேர்தல் விஞ்ஞாபனம். 82 பக்கமாக இருந்தாலும் அந்த விஞ்ஞாபனத்திலே டெபிசிட் கூடுகிறது, பட்ஜெட் பேலன்ஸ் பண்ணப்பட போவதில்லை. அது என்னத்தை சொல்கிறது என்றால், மேலும் பொருளாதார உதவிகளை வழங்குவதற்கு, அது தனிப்பட்ட கனேடியர்களாக இருந்தால் என்ன, ஸ்மால் பிசினஸ் ஆக இருந்தால் என்ன, தான் தயாராக இருக்க போகிறேன் என்பதைத்தான் லிபரல் கட்சி சொல்கிறது. அந்த தயாராக இருக்க போகிறேன் என்று சொல்கிறதுல இன்னும் ஒரு விடயமும் இருக்கிறது. நான் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த எமர்ஜென்சி ப்ரிப்பேர்னஸ், அவசர கால நிலைக்கு தயாராக இருக்கின்ற என்ற ஒரு விடயத்தை நிச்சயமாக அதற்கான ஒரு நிதி ஒதுக்கீடு ஒன்றை, ஒரு செட் அசைட் ஒரு அமௌண்ட் ஒன்றையும் லிபரல் கட்சி தனக்கான அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்திலேயே அறிவிக்கிறது. ஆகவே கோவிட்டோடு தொடர்புபட்ட ஒரு தேர்தல் விஞ்ஞாபனமாகத்தான் இந்த 82 பேஜஸையும்
இஃப் ஐ வர் டு ரைட் இட் ஒரு பக்கத்திலே நான் அதை எழுதி முடிக்க வேண்டும் என்றால் கோவிட்டுக்கு கொடுத்த பணத்தை எவ்வாறு நாங்கள் மீள பெறப்போகிறோம் என்னும் பொருளாதாரத்தை முழுமையாக திறப்பதற்கும் இந்த கடந்த வருடம் பிப்ரவரி மாதத்துக்கு முன்னர் 2020 பிப்ரவரிக்கு முன்னர், அதாவது இந்த ஷட் டவுன் எல்லாவற்றுக்கு முன்னர் இருந்த பொருளாதார நிலைக்கு எவ்வாறு மீண்டும் கனடாவை கொண்டு வரப்போகிறோம். இதுதான் லிபரல் கட்சி நேற்றைய தினம் வெளியிட்ட இந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ, எலெக்ஷன் விஞ்ஞாபனத்திலே இருந்த முக்கியமான விடயங்கள். ஜஸ்டின் ட்ரூடோ மீண்டும் பெரும்பான்மையை விரும்புவதற்கான காரணமும் அவர்களினால் கூறப்படுகின்ற காரணம், செறிபிழை எல்லாவற்றையும் விட்டுவிடும் வாக்காளர்கள் தெரிவிப்பார்கள், அவர்கள் கூறுகின்ற காரணமும் அந்த காரணம் தான். So yeah, again, I think சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஜஸ்டின் ட்ரூடோ வந்து இந்த எலெக்ஷன் டைம், எஸ்பெஷலி இந்த ஃபோர்த் வேவ், இதிலெல்லாம் தேவையில்லை அந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் ஆக்கள் ஓட் பண்ணும்போதே அதில் வரமென்ட்டு. அண்ட் another thing is, again, இந்த எமர்ஜென்சி அந்த ப்ரிப்பேர்ட்னஸை பற்றி கேட்குறீங்க, which I know நீங்கள் சொல்கிறீங்க லிபரல் பார்ட்டி have 82 pages அப்படின்ற ஒரு பேஜ் இப்படி சொல்லவே மாட்டேன். ஸோ கம்பேர்ட் டு லைக் அதர் பார்ட்டிஸ் இப்போ பார்க்கும்போது இப்போ நிறைய இஷ்யூஸ் இப்போ நடக்குது. நீங்கள் முன்னாடி சொன்ன பாயிண்ட்ஸ், இப்போ கனேடியன்ஸ் என்ன எதிர்பார்க்குறீங்க ஓட் போடுறதுக்கு, இதில் வந்து climate change இருக்குது, இப்போ நடக்கக்கூடிய climate change இருக்குது, இண்டிஜினஸ் பீப்புள் அவேண்ட் இஷ்யூ அதை போய்கொண்டே இருக்குது, ஆப்கானிஸ்தான் இஷ்யூ அந்த இஷ்யூ போய்கொண்டே இருக்குது, அண்ட் தென் அகேன் கோவிட் இஷ்யூ அது போய்கொண்டே இருக்குது. ஸோ இதில் வந்து ஐ திங்க் லிபரல் நீங்கள் சொன்னீங்க ஒரு பேஜில் வந்து அதை சொல்லலாம், பட் இப்போ வேறு பார்ட்டிக்கு என்னென்ன டாபிக்ஸ் அதில் வந்து பொறுத்திருக்கும்? இது கன்சர்வேட்டிவ் கட்சியை பொறுத்த மட்டிலே எரன் ஓட்டூல் எதிர்கொள்கின்ற முதலாவது தேர்தல். அவர் கடந்த வருடம் ஏறத்தாழ இந்த நேரத்தில் தான் அவர் கட்சியினுடைய தலைமையை வெற்றி பெற்றார். அவருக்கு இருக்கின்ற பிகஸ்ட் டிராபேக் என்னவென்றால், அவரை கெனடியர்களுக்கு பெருமளவிலே தெரியாது. அண்ட் இந்த முறை நடைபெறுகின்ற இந்த தேர்தல் பிரச்சாரங்கள் என்பது நிறைய வேர்ச்சுவலாக மெய்நிகர் நிகழ்வுகளாக நடைபெறுகின்ற காரணத்தினால் ஆன் அ ஹோல் ஒரு கெனடியர்களை வெளியே சென்று தொகுதிகளிலே சந்திப்பதற்கு அவருக்கு பெரிய ஒரு சந்தர்ப்பம் இல்லை. ஆகவே அவர் பெருமளவிலே இந்த சமூக ஊடகங்களைத்தான் நம்பி இருக்கிறார். அதனால்தான் இம்முறை தேர்தலிலே இந்த சமூக ஊடகங்கள் என்பது மிக முக்கியமான ஒரு பங்கு ஒன்றை வகிக்கிறது. இந்த காரணம், நான் சொன்ன இந்த காரணத்துக்காகத்தான். ஆகவே கன்சர்வேட்டிவ் கட்சியை பொறுத்த மட்டிலே இதே விடயங்களைத்தான், அதாவது லிபரல் கட்சி என்ன விடயங்களிலே கவனம் செலுத்துகிறதோ, கோவிட் ரிலீஃப், எமர்ஜென்சி ப்ரிப்பேர்னஸ், எக்கனாமி, இந்த விடயங்களில்தான் அவர்களுடைய கவனமும் இருக்கிறது. ஆனால் லிபரல் கட்சி எவ்வாறு தொடர்ந்து இந்த கோவிட் ரிலீஃப் போன்ற விடயங்களுக்கு மேலும் பணத்தை செலவு செய்ய தயாராக இருக்கிறதோ, அதற்கு மாறாக கன்சர்வேட்டிவ் கட்சி அவ்வாறான கொடுப்பனவுகளை படிப்படியாக குறைத்துக் கொண்டு, ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் குறைத்துக் கொண்டு, லிபரல் கட்சியை விட முன்னதாக பொருளாதாரத்தை மீண்டும் திறக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டிலே தான் அவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே அந்த கோவிட் என்ற ஒரு விடயத்தை தான் அவர்களும் முன்னிலைத்துகிறார்கள். வித்தியாசம் என்னவென்றால், ஜஸ்டின் ட்ரூடோ இது போன்ற அனைத்து உதவிகளையும் அறிவித்த ஒரு பிரதமர். ஜாக்மீத் சிங் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அறிவித்த உதவிகள் போதாது, இன்னும் உதவிகள் வேண்டும் என்று சொன்ன ஒரு கட்சி தலைவர். எரன் ஓட்டூல் இதை இரண்டையும் எதிர்க்க வேண்டிய ஒரு நிலையிலே இருக்கிறார். என்னவென்றால், அதுதான் அவர்களுடைய நிலைப்பாடு. பெருமளவிலே கொடுப்பனவுகள் கொடுக்கப்படக்கூடாது, தனிநபர்களுக்கான பெருமளவு கொடுப்பனவுகள் கொடுக்கப்படுவதனால் வியாபாரங்கள் பாதிக்கின்றன என்ற ஒரு நிலைப்பாட்டை கொண்டவர்கள். ஆகவே அவர்களும் இந்த கோவிட் ரிலீஃப் என்ற ஒரு விடயத்தில் தான் அவர்களும் கவனம் செலுத்துவார்கள். கவனம் செலுத்த வேண்டும். என்னவென்றால், கடந்த 1.5 வருடங்களுக்கு மேலாக, 18 மாதங்களுக்கு மேலாக இந்த இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுத்து முடிந்தாகிவிட்டது. அது தனியவர்களுக்கான $2,000 இருக்கலாம், வியாபாரங்களுக்கான $60,000 இருக்கலாம், அல்லாவிடில் வேஜ் சப்சிடி பிளான், ரெண்ட் சப்சிடி பிளான் ஆக இருக்கலாம், கொடுத்தாகிவிட்டது. இதை மீண்டும் எவ்வாறு பெறுவது, அல்லாவிடில் அதை எவ்வாறு சரி செய்வது, how do you collect that back or how do you manage that or balance that out என்பதுதான் கட்சிகளுடைய வித்தியாசம். அங்கேதான் கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய நிலைப்பாட்டிலே வித்தியாசம் வரப்போகிறது. வித்தியாசம் ஏற்கனவே காணக்கூடியதாக இருக்கிறது. அவர்களுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவாக இருந்தால் என்ன, தேர்தலுக்கு முதலே அவர்கள், அதாவது தேர்தல் அறிவிக்க முதலே அவர்கள் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவை வெளியிட்டு விட்டார்கள், தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட்டு விட்டார்கள். அவர்களுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவாக இருந்தால் என்ன, அதனை தொடர்ந்து அவர்களுடைய அறிவிப்புகளாக இருந்தால் என்ன, இந்த விடயத்தை கவனத்தில் கொள்கின்ற அறிவிப்புகளாகத்தான் அது அமைந்திருக்கிறது. Okay, perfect. Thank you. இதில் வந்து again நிறைய insight into over party. So last question that I want to wrap it up with. So in the next week-க்குள்ள what do you think, என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன ஹேப்பன் பண்ணுவதுன்னு நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? நிறைய மக்கள் நலத்திட்டங்கள்,
சோஷியல் பெனிஃபிட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எதிர்பார்க்கலாம். குறிப்பான சமூகங்களை குறிவைக்கின்ற திட்டங்கள் அறிவிக்கப்படலாம். குறிப்பான பகுதிகளை குறிவைக்கின்ற திட்டங்கள் அறிவிக்கப்படலாம். ஒவ்வொரு கட்சியும் தன்னுடைய வெற்றிக்கான வாய்ப்பு எங்கே இருக்கிறது என்பதை கவனத்தில் கொண்டு அங்கே உள்ள தேவைகளை நிவர்த்தி செய்வதற்கான உறுதிமொழிகளை அறிவிக்கும். அதுதான் மிக முக்கியமானதாக இருக்கும். லிபரல் கட்சியினுடைய வெற்றி ஒன்டாரியோவிலும் கியூபேக்கிலும் தான் பெரும்பான்மையாக தங்கி இருக்கிறது. ஆகவே லிபரல் கட்சி ஒன்டாரியோவிலும் கியூபேக்கிலும் பெருமளவிலான உதவி திட்டங்களை அல்லாவிட அந்த பகுதிகளிலே இருக்கின்ற மக்களுக்கான பெருமளவிலான உதவி திட்டங்களை அறிவிக்கும். கன்சர்வேட்டிவ் கட்சி வெஸ்ட் ஆஃப் கியூபேக் வெஸ்ட் ஆஃப் ஒன்டாரியோவிலே இருக்கின்ற மக்களை குறிவைத்து தங்களுடைய திட்டங்களை அறிவிக்கும். அது மனிடோபாக இருந்தால் என்ன, அல்பர்டாவாக இருந்தால் என்ன, அங்கே இருக்கின்ற திட்டங்களை அறிவிக்கும். அந்த திட்டங்கள் மூலமாக கட்சிகளினால் எங்கே பெரிய ஒரு வாக்கு வங்கி ஒன்றை உருவாக்க முடியும், எங்கே இருக்கின்ற அந்த ஸ்விங் ஓட்டை தங்களுடைய பக்கம் கொண்டு வர முடியும் என்பது முக்கியமானது. இதை தாண்டியும் லிபரல் கட்சியும் கன்சர்வேட்டிவ் கட்சியும் மிக இறுக்கமாக இருக்கின்ற டைட்லி ரன் தொகுதிகளிலே என்டிபிக்கு அந்த வாக்கு போய்விடக்கூடாது என்பதிலே மிக கவனமாக இருக்கும். ஏனென்றால் அகெயின் என்டிபி தான் அந்த வைல்ட் கார்ட் ஃபேக்டர். அவர்களுக்கு அந்த வாக்கு போனால் அது அந்த தொகுதி லிபரல் கட்சியிடமிருந்து இல்லாட்டி கன்சர்வேட்டிவ் கட்சியிடமிருந்து பறிக்கப்படுகின்ற ஒரு தொகுதியாகத்தான் இருக்கும். கியூபெக்லே பார்த்தீர்கள் என்றால் பிளாக் வாக்கு அந்த வாக்கு போனால் அதிலிருந்து அவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதிலே தான் லிபரலும் கன்சர்வேட்டிவ் கட்சியும் போட்டியிடுகின்றன. மிக இறுக்கமான ஒரு தேர்தலாக இருக்கும், நெக் டு நெக்காக இருக்கும். மிக முக்கியமான ஒரு வித்தியாசம் இம்முறை லாட் ஆஃப் மெயில் இன் பேலட்ஸ், தபால் மூல வாக்களிப்பு நிறைய நடைபெறும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆனால் நேற்றைய தினம் வரை அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்ற அளவிலே தபால் மூல வாக்குகள் சேரவில்லை என்பதுதான் எலெக்ஷன் கனடாவுடைய கருத்தாக இருந்தது. ஒரு குயிக் பாயிண்ட் ஒன்று, நான் இம்முறை கொஞ்சம் வித்தியாசமாக மெயிலின் மூலமாக வாக்களிக்கலாம் என்ற ஒரு திட்டம் ஒன்றிலே அதற்கான முயற்சியை செய்தேன். மிக இலகுவாக இருந்தது. just fill out a form ஒன்று fill out வேண்டும். எலெக்ஷன் கனடாவிலே உங்களுக்கு வீட்டுக்கு ஒரு எலெக்ஷன் கிட் ஒன்று வரும். உங்களுடைய தெரிவை எழுதிவிட்டு மீண்டும் மெயில் பாக்ஸில் போட்டு விட வேண்டும். அவ்வளவுதான். ப்ரீபெய்ட் ஸ்டாம்ப் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஒரு இலகுவான ஒரு வழி. நீங்கள் தேர்தல் தினம் என்று அங்கே சென்று வாக்களிக்க வேண்டிய ஒரு தேவையில்லை. இதில் 2 விடயங்கள் இருக்கின்றன. இந்த மெயிலின் பேலட்ஸ் அதிகரித்தால் முடிவு வெளியாவதற்கான திகதிகள் பின் போடலாம். என்றால் அவ்வளவற்றையும் இவர்கள் எண்ண வேண்டும். ஒன்று. இரண்டாவது, இந்த மெயிலின் பேலட்ஸ் அதிகரிப்பதன் மூலமாக ஒரு கட்சி இன்னும் ஒரு கட்சியிடம் இருந்து இந்த தேர்தலை தொகுதியாக வெற்றி பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் இருக்கிறது. ஆகவே இந்த அடுத்த 2 வாரங்களிலே நாம் முக்கியமாக பார்ப்பது பிராந்தியங்கள் ஊடாக ஒவ்வொரு கட்சியும் குறிப்பிட்ட மக்களை குறிவைத்து என்ன அறிவித்தல்களை மேற்கொள்ள போகின்றன, அந்த அறிவித்தல் மூலமாக கருத்து கணிப்பு என்ன மாற்றத்தை கொண்டு வரப்போகுது. ஒன்று. இரண்டாவது, இந்த மெயிலின் பேலட் என்ற விடயம் எந்த அளவிற்கு அதிகரிக்க போகிறது. அது மெயிலின் பேலட் பெருமளவு ஒரு அதிகரிப்பை காட்டினால் அது லிபரல் கட்சிக்கான ஒரு ஆதரவு அலையாக, அவர்களுடைய வெற்றிக்கான ஒரு ஆதரவு அலையாக இருக்கும். இதுதான் இதுவரை சொல்லக்கூடியது. ஒன் டே வில் சேஞ்ச் எவ்ரிதிங். எங்களுக்கு 2 வாரங்கள் இருக்கின்றன. நிச்சயமாக நாங்கள் அதற்கு மீண்டும் ஒரு முறை பேசுவோம். Thank you so much, Langadas. இன்னைக்கு join பண்ணதுக்கு thank you for sharing all the information. Really appreciate you taking your time today. நன்றி, வணக்கம். வணக்கம். Hi guys, so நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பேக்டாக இருக்குது. இப்போ எலெக்ஷன்ஸ்லாம் சில ஆட்கள் கன்ஃபியூஸ்டாக எடுப்பிரியும் என்னென்ன நடக்குதுன்ட்டு. ஸோ லங்கதாஸ் உங்களுக்கு வடிவாக சுருக்கமாக ஹீஸ் told us என்னென்ன நடக்குது, as much information as possible actually. ஸோ கண்டிப்பாக நீங்கள் vote பண்ண போதில் இந்த இஷ்யூஸை பாருங்க, மேரேஜை பாருங்க, என்னென்ன பற்றி கழிச்சிருக்காருன்ட்டு. ஸோ again thank you again லங்கதாஸ் இன்றைக்கு ஜாயின் பண்ணதுக்கு. really appreciate it. So அடுத்தது we have our Canadian Velam. So இன்றைக்கு Canadian Velamத்தில் again a lot of election talk, a lot of campaign பற்றி தான் கதை இன்றைக்கு. So 2 campaign இன்றைக்கு பார்க்க போகிறோம். First one we're going to see Green Party and Annamie Paul in this. So let's have a watch. And so this is a moment where where Mr. Trudeau and his ministers, instead of being out on the campaign trail, should be doing
what people in Canada should be expecting them to do, which is coming up with a credible plan about how we can get those thousands of citizens and Afghan support staff who supported us out from Afghanistan. Immediately after this press conference, I will be joining Canadian Campaign for Afghan Peace in their vigil. They are asking and pleading with us not to forget, not to forget. Please don't forget. Please remember that these are our neighbors. These are our friends. These are Canadians who need a rescue plan. And please don't forget those who fought with us, who served with us, who helped us, who protected us, who saved Canadian lives, and who, because of the inaction of the government of the day, are now left trapped and need our help. And this really reminds us of Canada and its role and how our role in the world, how our global reputation has suffered tremendously over the last number of years. I'm a former diplomat. I've worked at the International Court. I've worked as a diplomat for our country. I've worked as a director in a leading conflict prevention organization focused on protecting civilians in deadly conflict. So trust me when I tell you that Canada and our reputation is suffering every single day that we leave people behind. And our reputation is suffering every time our international partners ask us for a certain kind of support and we don't show up. And this includes things like COVAX. We were asked by the World Health Organization to provide vaccines to that facility to help get low-income countries vaccinated. Our response was to take vaccines from COVAX. We were asked to join the growing global consensus that vaccine patents should be suspended so that low-income countries could catch up in vaccination. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. Hi guys, welcome back to Good Evening Canada, Indian show sponsored by Home Life Future Realty Inc. Selva Vettivel. Time on the 9:32 p.m. in Toronto, and the temperature is 16 degrees Celsius. So again, our first Green Party Annamie Paul election campaign paathirukkam. Again, in the nariya nadakura vishayangala vanda and the Afghanistan issue da navu koodala kaichirukka. And again, these are all issues Canada nadakka vendiyadhu and the issues ku ellam attention kodukka vendiyadhu. So இதான் அவ கழிச்சிருக்கா. இப்போ கான்ட்ராஸ்டா லெட்ஸ் see NDP Jagmeet Singh அவரோட எலெக்ஷன் கேம்பெயின் என்ன பத்தி காய்க்கறாரு. We are going to, I'm looking forward to presenting our plan to Quebecers and let folks know about what our plan is. And when we've seen what Justin Trudeau's done, Canadians, Quebecers can't afford another 4 years of Justin Trudeau. He has made things worse, particularly the things that people care about the most. In Quebec, people care deeply about the environment, and he is the G7 leader with the worst track record. Emissions have gone up every single year with Justin Trudeau as Prime Minister, and that is the worst record of all G7 nations. The housing crisis has gotten worse. So people can't afford that. And I want to let folks know that while Justin Trudeau is going to let the super rich continue to have a free ride, New Democrats are going to make them pay their fair share and invest in the solutions to make people's lives better. What's happened in Afghanistan is incredibly heartbreaking, particularly because there are many people in Afghanistan
who put their lives and their families' lives at risk to help our Canadian forces. And those folks who put their lives at risk, it's our responsibility to make sure that they're evacuated safely, that they're helped. And what's really saddening is that there's been more and more evidence from veterans that they had raised concerns about our allies and the risks that they were faced with, and nothing was done. There were concerns raised about the process being too complicated, not really responding to the needs of people on the ground, and nothing was done. So that's saddening, and it's also troubling and sad that Mr. Trudeau called an election instead of focusing resources necessary on helping people in Afghanistan. At this point, we've got to do everything we can to help our allies, those that are in refugee camps, need our support, need our help. We've got to be there for them. Well, we've said that this is a pattern of behavior with the Liberal government, that when complaints are raised, nothing is done. And what's particularly troublesome about this example with Mr. Saini is that there were complaints that were raised some time ago and nothing was done. It was not followed up, there's no investigation, and that's simply wrong. That should never happen. We've made a position clear that we don't think that he should continue as a candidate. But we've also been really clear for us as New Democrats, and my leadership has been about making sure we follow up with any sort of complaints or concerns that are raised. They have to be followed up. And it highlights what's going on in our Canadian Armed Forces. This is exactly the same issue. Complaints were raised, they made it to the Defense Minister's office, they made it to the Prime Minister's office, and nothing was done. And that sends a very chilling message to women across Canada that complaints can be raised, serious concerns can be raised, and nothing is done despite it making to the desk of the highest office of the land. That has to change. And in the Canadian Forces, we know what can be done, having an independent process. Political parties have a responsibility to respond to any concerns raised and follow up with investigation, and that's what I try to do. Darshini Legal Services Professional Cooperation, Traffic Tickets, Landlord, Tenant Board தொடர்பான விடயங்கள், Employment Law, Small Claims போன்ற அனைத்து விடயங்களுக்கும் Darshini Legal Services Professional Cooperation சட்ட துணை நிறுவனம் 647-390-8969. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் Darshini Legal Services Professional Cooperation, Scarborough, Warden and Shepherd சந்திப்பில் Darshini Legal Services. 30வது ஆண்டில் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் புகலிடம் தந்த கனேடிய மண்ணில் தலை நிமிர்ந்து வாழ வர்த்தகத்துறையில் மிளிரும் அனைவரும் ஒன்றாக இன்று இணைந்திருங்கள். கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC. எதிர்காலம் எங்கள் கையில் வாழும் மண்ணை தோள் கொடுத்து வளமாக்குவோம். நிரந்தர கட்டடத்தில் புதுப்பொலிவுடன் 30வது ஆண்டில் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC. கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம். Hi guys, welcome back to Good Evening Canada, Indian show sponsored by Home Life Future Realty Inc. Selva Vettivel. Time on the 9:37 p.m. in Toronto and the temperature is 16 degrees Celsius. So a little bit நாங்கள் எலெக்ஷன்ஸில் ஸ்டெப் அப் பண்ணி கொஞ்சம் கோவிட் பற்றி காய்ப்போம் பிகாஸ் அகேன் அது ஒரு ஹேப்பனிங் விஷயம் தான். இப்போ பார்த்தீங்களா Ontario Health Minister இப்போ அந்த அனௌன்ஸ்மெண்ட் சொன்ன அப்புறம் இப்போ மேண்டட்டோரியாக வேக்சின் சர்டிஃபிகேட் வந்து நான்-எசென்ஷியல் பிஸ்னஸ் இதுக்கு போகிறதா தேவையுண்டு. ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் அவை மேக் பண்ண பிறகு ஆக்சுவலி டபுள் மடங்கில் வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் அவை இப்போ புக் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து பாதி ஆக்கள் புக் பண்ணதெல்லாம் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் வேக்சின் போடுறோம். ஸோ ஐ திங்க் அதில் ஒரு புஷ் இருக்குது பிகாஸ் a lot of people இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தோடனே லைஃப்பில் ஒரு லிமிட்டேஷன் இருக்குப்போது அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்குப்போது. ஸோ இப்போ பார்த்தீங்களா August 31st வந்து 3,479 அப்பாயின்மெண்ட்ஸ் இருந்திருக்கு. இப்போ September 1st 7,125 appointments. ஸோ இதிலே தெரியுது எவ்வளோ ஆக்கள் அதில் கொஞ்சம் வேக்கப் பண்ணி ஓகே வேக்சின் போடணும் இல்லாட்டி they're going to be left behind it. ஸோ அகேன் ஒரு October 22nd தான் ப்ராவின்ஸோட பிளான் லான்ச் பண்ணுறதுக்கு ஒரு QR கோட் அந்த வெரிஃபிகேஷன் ஆப் மாதிரி நீங்கள் நான்-எசென்ஷியல் பிஸ்னஸஸ் அதை யூஸ் பண்ணி ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்கு யார் வேக்சினேட் போட்டிருக்கீங்க போடாத ஆக்களுக்கும். ஸோ அகேன் நிறைய ஆக்களை அப்பாயின்மெண்ட் புக் பண்ணியும். ஸோ நீங்களும் உங்களோட போடாட்டி உங்களோட ஃபர்ஸ்ட் செகண்ட் whatever it is and you are looking to put it கண்டிப்பாக appointments எல்லாம் பார்த்து they have a lot of locations இப்போ and we'll talk about that soon too, but they have a lot of locations coming up. ஸோ அதை பார்த்துக்கொண்டு உங்களோட appointments முன்னாடியே புக் பண்ணுங்க.
அடுத்தது we have our currency rates for today. இந்த மாதிரி rates வந்து பார்த்துட்டு வருவோம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி வியாழக்கிழமை இலங்கை 189 இலங்கை ரூபா, இந்தியா 60.50 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.80 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.67 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.73 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.58 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.08 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.07 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி வியாழக்கிழமை. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. Hi guys, welcome back to Good Evening Canada. Indian show sponsored by Home Life Future Realty Inc. Salva Vettivel. Time on the 9:39 p.m. in Toronto and the temperature is 16 degrees Celsius. So again, இந்த வேக்சினை பற்றி சொல்லியிருக்கேன், நிறைய பாப்அப்ஸ் எல்லாம் நடக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டொராண்டோ ஆக்சுவலி அந்த டபுள் லோடு வந்து யூஸ் ஆகிறதுக்கு டிடிசி பஸ்ஸஸும் டிடிசி ஸ்டேஷன்ஸும் வந்து யூஸ் பண்ணுறேன் ஒரு வேக்சின் போகிற இடம் மாதிரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்டில் தேர் டூயிங் இஸ்லிங்டன் டிடிசி ஸ்டேஷன், வார்டன் டிடிசி ஸ்டேஷன், the ferry terminal, Harbourfront Centre and Westwood Middle School. இந்த ஏரியாலெல்லாம் they're going to be using. So கண்டிப்பாக check out those locations. இங்கே ஆன்லைன் இப்போ பார்த்தீங்கன்னாலும் whether provincial system or whatever it is நீங்கள் புக் பண்ணாலும் புக் பண்ணிவிட்டு find your available appointments and go for that. And again, எங்களோட currency rates வந்து 189 ஸ்ரீலங்காக்கு போகுது, 60.50 இந்தியாவுக்கு போகுது. I think that's pretty good numbers. They're both pretty high, I think. So காசு அனுப்புறதா it's a good time to send it. அடுத்தது for our treat, எங்களோட கலையரங்கத்தில் we have மின்னல் ப்ரொடக்ஷன், செந்தல் குமரன் அண்ட் சூப்பர் சிங்கர் ஸ்ரீனிஷா பாடினது. செந்தல் குமரன் இங்கேருந்து பாடினவர், ஸ்ரீனிஷா இந்தியாவிலேருந்து பாடியிருக்கா. அண்ட் அகேன் விஜயம் அஜித் ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு சண்டை போடாமல் ரெண்டு பாட்டும் வந்து ஒரு மேஷப் பண்ணியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் ஹேவ் a watch. Sing a goodie story, pay attention, listen to me. Life is very short, namba. Always be happy. என்னவோ என்பது நான் இல்லை, என்ன நான் சொல்வதோ என்னிடம் வார்த்தை இல்லை. சொல்லாமலே யார் பார்த்தது? எனக்கு ஒரு ஸ்நேகிதி தென்ற மாதிரி, நீ ஒரு பௌர்ணமி பேசும் பைங்கிளி. கிளியே என் காதில் தித்தித்தா, இசையால் எனது புதிய நாளை நீ இன்று திறந்தாய். வருவது நிஜம்தானா? நீ காற்று
தோக்கடிப்பா ரோஜா பூந்தோட்டம் காதல் வாசம் பூவின் இதழெல்லாம் மௌன ராகம் மேகமாய் வந்து போகிறேன் வெண்ணிலா உன்னை தேடினேன் யாரிடம் தூது சொல்வது என்று நான் உன்னை சேர்வது We changed lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. Hi guys, welcome back to Good Evening Canada, Indian show sponsored by Home Life Future Realty, Selva Vettivel. Time on the 9:48 p.m. in Toronto, and the temperature 16 degrees Celsius. So again, இந்த பாட்டு மாதிரி நிறைய பாட்டு ப்ரொடக்ஷன்ஸ்லாம் கேட்கணுன்னா மின்னல் ப்ரொடக்ஷன் நீங்கள் சர்ச் பண்ணி யூடியூப்பில் மற்ற வீடியோஸ் எல்லாம் வாட்ச் பண்ணலாம். அடுத்து எங்களை நியூஸுக்கு டைம் ஆச்சு. ஸோ we are going to go to Sudharan for the news. வணக்கம். இன்று செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி வியாழக்கிழமை. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் செல்வா வெற்றிவேல் ஆதரவில் goodevningcanada.com தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கனடாவில் இன்று 4000க்கும் அதிகமான கோவிட் தொற்றுகள் பதிவாகியுள்ளன. இன்று சுகாதார அதிகாரிகள் மொத்தம் 4020 தொற்றுகளை பதிவு செய்துள்ளார்கள். மீண்டும் அதிகூடிய தொற்றுகளை இன்று அல்பர்டா மாகாணம் பதிவு செய்திருக்கிறது. அல்பர்டாவில் 1339 தொற்றுகளும் 5 மரணங்களும் இன்று பதிவாகின. இவை தவிரவும் கியூபெக்கில் 865 தொற்றுகளும் 14 மரணங்களும், பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 801 தொற்றுகளும் 6 மரணங்களும், கியூபெக்கில் 699 தொற்றுகளும் 1 மரணமும் பதிவாகியுள்ளன. ஏனைய மாகாணங்களிலும் பிரதேசங்களிலும் தலா 100க்கும் குறைவான தொற்றுகள் இன்று பதிவாகியுள்ளன. இதேவேளை கனடாவில் தொற்றின் காரணமாக மரணமடைந்தவர்களின் எண்ணிக்கை நாளை 27,000 தாண்டும் அபாயம் தோன்றியிருக்கிறது.
மீண்டும் ஒருமுறை அதிக எண்ணிக்கையில் இன்று கோவிட் தொற்றுக்கள் ஒன்டாரியோவில் பதிவாகியுள்ளன. இன்று 865 புதிய தொற்றுக்களையும் 14 மரணங்களையும் சுகாதார அதிகாரிகள் பதிவு செய்துள்ளார்கள். கடந்த 3 நாட்களில் நாளாந்தம் 700க்கும் குறைவான புதிய தொற்றுக்களை அதிகாரிகள் பதிவு செய்த பின்னர் இன்று 865 தொற்றுக்களை பதிவு செய்துள்ளார்கள். இதன் மூலம் கடந்த வாரம் 646ஆக இருந்த ஒன்டாரியோவின் 7 நாள் தொற்றின் சராசரி இப்போது 728ஆக உள்ளது. மாகாணத்தின் 7 நாள் சராசரி பல வாரங்களாக அதிகரித்து வருகிறது இங்கு குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் ஒன்டாரியோவில் இதுவரை 21 மில்லியன் வரையான தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுள்ளதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. ஒன்டாரியோவில் அக்டோபர் மாதத்துக்குள் 9000 நாளாந்த கோவிட் தொற்றுக்கள் பதிவாகலாம் என எச்சரிக்கப்படுகிறது. ஒன்டாரியோவின் 4வது அலைக்கு மத்தியில் நாளாந்தம் 9000 தொற்றுக்கள் வரை பதிவாகலாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. நேற்று ஜூன் மாதத்தின் பின்னர் வெளியான முதலாவது மாடலிங் தரவுகளின் அடிப்படையில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. ஒன்டாரியோவில் தொற்றின் பரவலிலும் மக்களிடையே தொடர்புகளும் குறைக்கப்படாவிட்டால் இலையுதிர் காலத்தில் தொற்றுக்களின் எண்ணிக்கை அதிவேகமாக உயரக்கூடும் என இந்த எச்சரிக்கை குறிப்பிட்டிருக்கிறது. இலையுதிர் காலத்தில் முழுமையான பூட்டுதலை தவிர்க்க தடுப்பூசி பெற்றவர்கள் விகிதம் 85%க்கும் அதிகமாக உயர வேண்டும் எனவும் இந்த மாடலிங் தரவுகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒன்டாரியோவில் கடந்த மாதம் புதிய தொற்றின் 7 நாளுக்கான சராசரி 270% அதிகரித்தது குறிப்பிடத்தக்கது. பொதுத் தேர்தலின் முதலாவது கட்சித் தலைவர்கள் விவாதம் இப்பொழுது நடைபெறுகிறது. பிரெஞ்சு மொழியில் நடைபெறும் இந்த விவாதத்தில் 4 கட்சிகளின் தலைவர்கள் கலந்து கொள்ளுகின்றார்கள். லிபரல் கட்சி தலைவர் ஜஸ்டின் ட்ரூடோ, கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர் எரினோ டூல், பிளாக் கெபெக்வா கட்சி தலைவர் வைஸ் பிரான்சுவா பிளாஷே, என்டிபி கட்சி தலைவர் ஜாக்மீட் சிங் ஆகியோர் இந்த விவாதத்தில் பங்கேற்கின்றார்கள். பசுமை கட்சியின் தலைவி அனாமி பால், மக்கள் கட்சியின் தலைவர் மேக்சிம் பெர்னியர் ஆகியோர் இந்த விவாதத்தில் பங்கேற்க அழைக்கப்படவில்லை. கிபெக் மாகாணத்தின் அதிகம் பார்வையாளர்களை கொண்ட டிவிஏ தொலைக்காட்சியில் இந்த விவாதம் இரவு 8 மணிக்கு ஆரம்பமாகி 10 மணி வரை தொடரவுள்ளது. பொது தேர்தலில் அதிகாரப்பூர்வ விவாதங்கள் அடுத்த வாரம் நடைபெற உள்ளது. அந்த விவாதங்கள் 5 முக்கிய கட்சிகளின் தலைவர்களை உள்ளடக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒன்டாரியோவில் கோவிட் தடுப்பூசி பெறுவதற்கு முன்பதிவு செய்தவர்களின் எண்ணிக்கை கடந்த 24 மணி நேரத்தில் இரட்டிப்பாகியுள்ளது. நேற்று ஒன்டாரியோ மாகாணம் அத்தியாவசியமற்ற சேவைகளை பெறுவதற்கு தடுப்பூசி கடவுச்சீட்டு திட்டம் ஒன்றை அறிவித்தது. இந்த நிலையில் தடுப்பூசி பெற விரும்புபவர்கள் எண்ணிக்கை இரட்டிப்பாகி உள்ளதாக இன்று சுகாதார அமைச்சர் கிறிஸ்டின் எலியட் தெரிவித்துள்ளார். நேற்று முன்தினம் ஒன்டாரியோவில் மொத்தம் 3479 முன்பதிவுகள் தடுப்பூசிக்காக பதிவாகின. இந்த இலக்கம் நேற்று 7125ஆக அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சின் தரவுகள் சுட்டிக்காட்டுகின்றன. இவற்றில் 50%க்கும் அதிகமானவர்கள் தமது முதலாவது தடுப்பூசி பெறுவதற்கு முன்பதிவை மேற்கொண்டிருக்கின்றார்கள். ஒன்டாரியோ மாகாணத்தில் தடுப்பூசி கடவுச்சீட்டு நடைமுறை எதிர்வரும் 22ஆம் தேதி முதல் அமலுக்கு வரவுள்ளது குறிப்பிடத்தக்கது. கிபெக்கில் விடுக்கப்பட்ட கடத்தப்பட்ட 3 வயது குழந்தைக்கான ஆம்பர் எச்சரிக்கை வடமேற்கு நியூ பிரன்சிக் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கிபெக்கின் பாஸ் சென்ட் லாரன் பகுதியில் இறுதியாக செவ்வாய்க்கிழமை மதியம் 1 மணிக்கு இந்த குழந்தை காணப்பட்டது. கடத்தப்பட்ட குழந்தைக்கான ஆம்பர் எச்சரிக்கை நேற்று கிபெக் மாகாணம் முழுவதும் நீட்டிக்கப்பட்டது. இன்று இந்த குழந்தையை கண்டுபிடிப்பதற்கான தேடுதலை தொடர்வதற்காக ஆம்பர் எச்சரிக்கை வடமேற்கு நியூ பிரன்சிக் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த குழந்தை அவரது தந்தையினால் கடத்தப்பட்டதாக காவல்துறை அறிவித்திருக்கிறது. ஒன்டாரியோ மாகாணத்தின் பிரஸ்கோட் நகரில் 2 சரக்கு புகையிரதங்கள் மோதிய சம்பவம் இன்று காலை நிகழ்ந்துள்ளது. பிரஸ்கோட் நகரம் ஒட்டோவாவில் இருந்து தெற்கே 95 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கிறது. இதில் ஒருவர் காயமடைந்திருக்கின்றார். சுமார் 16 புகையிரத பெட்டிகள் பல்வேறு நிலைகளில் தடம் புரண்டதாக சிஎன் நிறுவனம் இன்று மாலை வெளியான அறிக்கையொன்றில் தெரிவித்திருக்கிறது. இதனால் கிழக்கு ஒன்டாரியோவில் தொழிலாளர் தின நீண்ட வார இறுதிக்கு முன்பாக சரக்கு மற்றும் பயணிகள் புகையிரத சேவை சீர்குலைந்திருக்கிறது. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியின் செல்வா வெற்றிவேல் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா
ஐபிடிவி, ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைத்தளங்களூடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள் தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. குறிப்பிட்ட சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு கேளுங்கள் தரப்படும் தகவல் நிகழ்ச்சி. மருத்துவம், காப்புறுதி, வருமான வரி, வீடு வாங்குவது விற்பது, வீட்டு அடமான கடன், உளவள ஆலோசனை, வாகன காப்புறுதி, குடிவரவு மாற்றங்கள் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கும் வல்லுநர்களை அழைத்து வந்து அவர்கள் மூலமாக உங்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்கும் நிகழ்ச்சி கேளுங்கள் தரப்படும். சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். Hi guys, welcome back to Good Evening Canada. Indian show sponsored by Home Life Future Realty Inc. Selva Vettivel. Time வந்து 9:55 p.m. in Toronto. The temperature is 16 degrees Celsius. இப்போ பார்த்தீங்களாண்டா I think a lot of people இப்போ சில்வர் கார் வாங்க போய்க்க பேக்லாகாக இருக்கும், இல்லாட்டி கார் உடனடியாக வராது, வெயிட் லிஸ்ட் இருக்கணும், நிறைய அதில் பிரச்சனைகள் வருது. ஸோ இந்த இதில் வந்து as we can expect auto sales வந்து ஆக்சுவலி 11.4% இந்த ஆகஸ்டோட விழுந்திருக்குது. And again, இது ஏன் இந்த இஷ்யூ மெயின்லி இருக்குதுண்டா again supplier issue. ஸோ அந்த பார்ட்ஸுக்கு காருக்கு போட வேண்டிய சாமான்கள் எல்லாம் அந்த சப்ளையர் வந்து பேக்லாக்ன்றபடியாக அந்த ஐட்டம்ஸ் இல்லாமல் அவை காரை வந்து தயாரிக்கலாது. பார்த்தீங்களாண்டா ஆகஸ்ட்டில் 146,925 யூனிட்ஸ் வந்து இந்த மாதம் வந்து விற்றுருக்கேன். லாஸ்ட் இயர் இதே டைமில் வந்து 165,837 யூனிட்ஸ் வந்து செல் பண்ணியிருக்கு. ஸோ அகேன் இந்த ப்ரொடக்டிவிட்டி வந்து ஒரு பேக்லாகில் இருந்துக்கிட்டு இந்த கார்ஸ் எல்லாம் இட்ஸ் நாட் டூயிங் as well, பட் ஹோப்ஃபுல்லி திங்ஸ் இப்போ பிக்கப் பண்ண உடனே பிஸ்னஸ் கொஞ்சம் நார்மலாக போன அப்புறம் அந்த சப்ளையர்ஸ் எல்லாம் they're able to fulfill that, and then உங்களோட vehicles எல்லாம் உடனடியாக தயாரித்து நீங்கள் போய் வாங்குகிற கையோட போய் எடுக்கக்கூடியது மாதிரி இருக்கலாம். அடுத்தது our last thing on our agenda, weather என்ன மாதிரி என்று நாளைக்கு பார்த்துட்டு வருவோம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 24 பாகை செல்சியஸ், அதை குறைந்த வெப்பநிலை 14 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 23 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 10 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மான்ட்ரியாலில் அதிகூடிய வெப்பநிலை 23 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 13 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 19 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 8 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 20 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 13 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிலவும் காலநிலை. உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. Hi guys, welcome back. So this brings us again, kadasi agenda item mudichachu, so brings us to the end of our show. I want to say thank you again எல்லாருக்கும் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறதுக்கு, and especially I think in the election time most useful ஆன ஷோ இதுதான் சொல்ல நினைக்கிறேன். உங்களுக்கு குவிக் பைட்ஸாக என்னென்ன நடக்குது, என்னென்ன ஓவர்வியூ ஹேப்பன் பண்ணுறது வரைவா டீட்டெயிலாக உங்களுக்கு சும்மா அந்த ஃப்ளேர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, ஆக்சுவலி என்ன நடக்குது, என்ன விஷயங்கள் எல்லாம் கதைக்கப்படுறதுன்ட்டு உங்களோட ஷோவில் வந்து நாங்கள் சொல்கிறோம். So again, thank you, and election updates வந்து கண்டிப்பாக stay tuned, because அதை விட கூட இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஷேர் பண்ண நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். Artists, I know நிறைய பேர் அங்கே வெளியால் இருக்கிறீங்க, so thank you. I know a lot of music comes into us, and we're more than happy அதை ப்ளே பண்ணுறதுக்கு. அது எல்லாருக்கும் ஒரு நியூ ஆர்டிஸ்ட் பார்க்கும்போது புது ஆக்கள் டிஸ்கவர் பண்ணி அந்த ஆக்களுக்கு வந்து ஒரு இட்ஸ் நைஸ் டு see their work displayed for them to watch as well. Sponsors, I know again நிறைய நியூ பேர் வந்து a lot of inquiries எல்லாம் வந்திருக்கு, so thank you for that as well.
எனி கொஷின்ஸ் ஏதாவது இருந்தால் ஜஸ்ட் ஒரு ஈவன் ஒரு பை ஹாப் ஜஸ்ட் என்டர்டெயின் பண்ண போகிறீங்க கூட கண்டிப்பாக ரீச் அவுட் அஸ் அண்ட் வி வில் லெட் யூ நோ. அதர் தன் தட், தேங்க்யூ அகேன். நாளைக்கு சந்திப்போம்.